வெல்கம் மை ஃப்ரெண்ட்ஸ், சகோதரர்களே, சப்ஸ்கிரைபர்களே, வெல்கம் டு அவர் சேனல். நண்பர்களே, தம்பிமார்களே, இப்போது ஒரு வேக்கன்சி, இது அநேகமாக எப்பவுமே எல்லாரும் கேள்விப்படக்கூடிய வேக்கன்சி தான். ரஷ்யா இந்தியன்ஸை வந்து ரொம்ப லைக் பண்ணக்கூடிய நாடு. இன்னும் உங்களுக்கு தெரியும், நிறைய யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. ஆனால் எல்லாருக்கும் இஷ்டப்படி வாங்கன்னு அவன் ஒர்க் பெர்மிட்லாம் கொடுக்கல. விசா ஸ்டேஜில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை, நான் பார்த்ததில், நேரில் பார்த்த விஷயத்தில். ஸோ அது விஷயமா தான் அன்னைக்கு. ரஷ்யா பொறுத்த வரைக்கும் அது ஒரு குளிர் கண்ட்ரி. 6 மாதம் நார்மலாக இருக்கும், 6 மாதம் கடும் குளிர். ஆனால் அதுலேயும் பழகிக்கிட்டு அப்படியே வாழ்க்கையை ஓட்டுறாங்க. வேலை வாய்ப்புக்கு பஞ்சம் இல்லை. ஆனால் ரஷ்யன் லாங்குவேஜ் கொஞ்சம் உங்களுக்கு வந்துருச்சுனாலே போதும். 80 சாதாரண லேபர் 80-90 மேலே சம்பாதிக்கிறாங்க ரஷ்யன் லாங்குவேஜ் தெரிஞ்சா. அப்போ என்ன பண்ணுறது? அப்போ நம்ம அந்த நாட்டுக்கு போகணும், இறங்கணும், வேலை பார்க்கணும், 4 பேர்கிட்ட பழகணும், கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சு லாங்குவேஜ் தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, மெனக்கெட்டு கோர்ஸுக்கு போனாலும் அவ்வளோ கற்றுக்க முடியாது. பை ப்ராக்டிக்கலில் தான் கற்றுக்க முடியும். அதுக்கு தான் நம்ம அங்கே போயிட்டு அங்கங்கே கற்றுக்க. நிறைய வேலைகள் இருக்குது. கொஞ்சோண்டு லாங்குவேஜ், ரஷ்யன் லாங்குவேஜ் பேசினாலும் அவங்கள உடனே வேலைக்கு வச்சுக்கிறாங்க, சேலரி நல்லா கொடுக்குறாங்க. அல்லாத பட்சத்தில் மோஸ்ட்லி நம்ம இந்தியன் மற்ற நாடுகள்லாம் போய் இறங்குறவங்க வந்து பாஷை இல்லைன்னாலும் பரவாயில்ல, ஹிந்தி பேசுகிற, நம்ம இந்தியன் பாஷை பேசுகிற இடத்துல ஃபுல்லாக இந்த வேர் ஹவுஸு, ஃபேக்ட்ரி, அங்கே வேலை செய்கிறாங்க. ஓகே, ஸோ அப்படி ஃபஸ்ட் டைம் இறங்கும் பொழுது இந்த மாதிரி வேர் ஹவுஸில் இறங்கிக்கிட்டு அல்லது ஃபேக்ட்ரி ஒர்க்கரில் இறங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வேறு வேலையை மாறி போகிறாங்க. அதுக்குள்ளே லாங்குவேஜ் கற்றுக்கணும். இதெல்லாம் நான் ஏன் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ அரபு நாட்டுக்கு போனால் அந்த பாஷையை பேசிக்கிறாங்க, பழகிக்கிறாங்க, அதுக்கப்புறம் ஒன்றுக்குள்ளே ஒன்றாயிடுறாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த வேர் ஹவுஸ். ரஷ்யா வேக்கன்சிக்கு கணக்கே கிடையாது. 200-300 வேக்கன்சி தான் ஒவ்வொரு இடத்துலையும் வருது. ஏன்னா அவ்வளோ பெருசாக வச்சுருக்கிறாங்க, ஆள் தேவைப்பட்டுருக்கு. அப்போது வேர் ஹவுஸ்க்கு இப்போ நமக்கு ஒரு 100 இருந்தாலும் நம்ம எடுக்க ரெடி, அங்கே வேலை கொடுக்க ரெடி. அப்போது அவங்க வந்து ப்ராப்பராக எம்ப்ளாய்மெண்ட் ப்ராசஸ்லாம் பண்ணால் கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் இல்லைன்னா அக்ரிகல்ச்சரல் செக்டாருக்கு மட்டும் எம்ப்ளாய்மெண்ட் ஈஸியாக கிடச்சிடுது, மற்றதுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா விசிட் எம்ப்ளாய்மெண்ட். இப்போ நம்ம விசிட்டில் போட்டு இறக்குறோம், அங்கே இறங்கின அன்னைக்கே ஏதாவது ஒரு இடத்துல வேலைக்கு வைக்க நமக்கு ஆள் இருக்குது, வச்சிடலாம். ஓகே, அப்போ இந்த விசிட் விசா எப்படின்னா 2-3 வகை இருக்குது. 3 மாத விசா அடிக்கலாம், இன்விடேஷன் எடுத்து 6 மாதம் அடிக்கலாம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் காசு கூடுதலாகவும் லேட் ஆகும். சர்க்கரைனா இ விசா, அது வந்து ஜஸ்ட் 15 நாள் கணக்கு தான் இருக்கும். அந்த விசா எடுத்துட்டு நம்ம விசா வந்துச்சா மறுநாளே ஏறுற மாதிரி பணம் ரெடியாக வச்சுக்கிட்டு தான் ஏற்றலாம். ஓகே, ஏறினா அங்கே இறங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏர்போர்ட்டில் வகையாக ஆன்சர் பண்ணிக்கணும். எப்படி? ஆமாம், நான் விசிட்டில் தான் போகிறேன், சுற்றி பார்க்கத்தான் போகிறேன். இதுதான் வந்து எல்லா நாட்டுக்கும் விசிட் விசாவில் போடுறவங்களுடைய ஃபார்மாலிட்டி. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பொய் சொல்லி போகிறதுல எந்த அர்த்தமும் இல்லை. உண்மையை இந்த மாதிரி சொல்லிவிட்டு அங்கே போய் நம்ம எங்கேயும் போகிறோம். ஓகே, ஸோ இது ஃபாஸ்ட்டு, கொஞ்சம் செலவு குறவு. ஸோ அந்த வேலை எப்படி இருக்குது கொஞ்சம் விளக்கமாக சொல்லப்போனால், இது விசிட் எம்ப்ளாய்மெண்ட் தான். வேர் ஹவுஸு கணக்கத்தபடி எங்கே இருக்குது, அதில் தான் பிளென்டி ஆஃப் வேக்கன்சி இருக்குது. இந்தியன்ஸ் நம்ம வேலை செய்யலாம், லாங்குவேஜ் பற்றி பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ அப்போது இந்த வேர் ஹவுஸை பொறுத்த வரைக்கும் 12 மணி நேரம் டியூட்டி தான் வச்சிருக்கிறான். அது இங்கேயே நான் பார்த்துருக்கேன், ஸ்ரீலங்காவில், யூரோப்லேயும் 8 ஹவர்ஸ் டியூட்டி. அதை அப்படியே 4 மணி நேரம் கட்டு பண்ணி 2 ஷிஃப்ட்டு, அப்படியே டே ஷிஃப்ட் அண்ட் நைட் ஷிஃப்ட் கண்டினியூ ஆகும். அப்போ நமக்கு 12 மணி நேரம் நம்ம வேலை செஞ்சால் தான் நடுவில் 1 மணி நேரம் அந்த லஞ்ச் பிரேக் இருக்கும். அப்போ இந்த மாதிரி ஆட்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபுட்டு வந்து அங்கே வேலை செய்கிற டைமில் மட்டும் கொடுத்துக்கிறாங்க, மீதி நேரத்தில் இல்லை. அப்போ இந்த ஜாப்புக்கும் அப்படி தான். நீங்கள் போகும்பொழுது அங்கே அக்காமடேஷன் ஃப்ரீ, அது உங்களுக்கு ஷேரிங்கில் தான் இருக்கும், கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். ஓகே, ஃபுட்டு வந்து டியூட்டி டைம் மீதி நீங்கள் தான் சாப்பிட்டுக்கணும். ஆக அங்கே பெர் டே ரெபல்ஸில் சேலரி 3000 ரெபல்ஸ் கிடைக்குது. 12 மணி நேரம் வேலை செஞ்சால், 8 மணி நேரம் வேலை செஞ்சால் 2500ன்னு வச்சுருக்கலான்னு ஒரு கணக்கு. சரி, நம்ம 3000 வைப்போம். அப்போ நம்ம இந்தியன் ருபீஸ்க்கு 2500 2700 அப்படி கிடைக்கும் பெர் டே. ஓகே, ஸோ மாதத்தில் ஒரு 25 ஒர்க்கிங் டே கணக்கு பண்ணால் ஒரு 50 செலவெல்லாம் போக வீட்டுக்கு அனுப்பலாம். இல்லையா? இதில் குடிப்பழக்கம், தம் அடிக்கிறதுலாம் போனால் இன்னும் போயிடும். ஸோ அது வந்து சம்பாதிக்கக்கூடியவங்களுக்கு அந்த அறிவு இருக்கும், பணத்தை பாதுகாத்துக்கிறதுக்கு. ஸோ அதுதான் இதில் ஃப்ராங்காக சொல்ல போனால், இப்போ நம்ம அப்ளை பண்ணால் ஒரு 1 வீக்கில் இ விசா கிடச்சிடும், பேப்பர் விசா. அதில் பாஸ்போர்ட், மெடிக்கல், ஸ்டாம்பிங் எதுவுமே கிடையாது, தேவையில்லை. சும்மா வீணாக ஒரு மெடிக்கலை போட்டு அதுக்கு ஒரு 5-10,000 செலவு பண்ண தேவையில்லை. நீங்கள் உடம்பு ஹெல்த் நல்லா இருக்கீங்கன்னா மெடிக்கலே தேவையில்லை. ஓகே, மெடிக்கல் ரிப்போர்ட் வச்சு யாருமே ஏர்போர்ட்லேயும் பார்க்க போகிறதில்ல, நானும் பார்க்க போகிறதில்ல, மேலேயும் பார்க்க போகிறதில்ல. அங்கே போயிட்டு ஒர்க் பெர்மிட்னு கன்வெர்ட் பண்ணும் பொழுது பயோமெட்ரிக் இருக்கும், அது வேறு விஷயம். அது லேட்டாக தான் பண்ணுவாங்க. நாம் இறங்குறது விசிட் எம்ப்ளாய்மெண்ட், அங்கே இறக்குறோம், அவன் வேலைக்கு வச்சுக்கிறான், வேலை இருக்காரான்.
அப்புறம் போக போக அவன் நீங்கள் நல்லா வேலை செய்யும்போது அவன் வந்து ஒர்க் பெர்மிட் கன்வெர்ட் பண்ணுறான். அதுக்குள்ளே உங்களுக்கு அந்த இடம் பிடிக்கல, நான் வேறு இடத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னால் வேறு இடத்த மாறி வேலை செய்கிறாங்க. ஓகே, ஸோ சில நேரங்களில் இந்த விசா டைம் முடிஞ்சு இல்லீகலாக இருந்தால் கூட இந்தியன்ஸை கண்டாலும் வந்து பெருசாக ஒன்றும் பிடிக்கிறது இல்லை. அவன் இந்தியன்ஸ் தானே, ரைட், அப்படி போகுது. அப்போது நம்ம ஏறி இறங்குனா ஒரு வேலை இருக்குது நம்மக்கிட்ட, அதிலே கண்டினியூ பண்ணலாம். வேறு வேலை கிடச்சா மாறிக்கலாம். அது உங்களுடைய திறமை தான். ஓகே, ஒரு வருஷம் இருக்கணுமா 5 வருஷம் இருக்கணுமாங்கிறதும் நீங்கள் அங்கே போன பிறகு தான் முடிவு பண்ணிக்கணும். ஏன்னா ஆப்ஷன் நிறையா இருக்குது. சரி, போன ஒரு வருஷமாக சம்பாதிச்சோமா பார்த்தோமா, ரைட், சரி இனி வேறு இன்னொரு நாட்டுக்கு போகலாம், இல்லை இந்த ஊரே எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு அங்கேயே வாழ்க்கையை கண்டினியூ பண்ணுறவங்களும் இருக்காங்க. அது உங்களுடைய எய்ம் தான். இப்போ போன உடனே அங்கே அள்ளலாம் அங்கே எடுக்கலாம் அப்படின்னா அங்கே எங்கேயுமே அது கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உங்கள் வாழ்க்கையை நிறுத்திக்கணும். நம்ம இப்போ நீங்கள் போகணுன்னு முடிவு பண்ணியாச்சு, பட்ஜெட் ஒரு 2 ரூபாய்க்குள்ள தான் முடியும், டிக்கெட்டோட சேர்த்து அப்படின்னு வச்சுக்கோமே, 20 நாளில் ஏற்றி விட்டுருவோம். கரெக்டாக? இது விசிட் எம்ப்ளாய்மெண்ட்டில் தான் போவேன் அப்படின்னா இவனுங்கெல்லாம் கொடுக்க மாட்டான். இவனுக்கெல்லாம் ஆனர். இப்போ துபாயில் விசிட் விசா போயிட்டு அங்கே போய் லோக்கல் அந்த மாதிரி தான் இது. இப்போ எம்ப்ளாய்மெண்ட் போனோம்னா ஒன்லி அக்ரிகல்ச்சர் கொடுக்குறான், அதுக்கு 3 மாதம் காத்திருக்கணும். இல்லைனா கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறான். இந்த ரெண்டுமே நம்ம மக்களுக்கு எடுத்துக்காது. ஸோ இது வேர் ஹவுஸில் போனோம்னா நான் இந்த வீடியோவோட பின்னாடி ஒரு அந்த வேர் ஹவுஸோட வீடியோ அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, அந்த மாதிரி தான். கொஞ்சம் அதுக்கு ஓரளவுக்கு எஜுகேஷன் இருக்கணும். எஜுகேஷனாக 10th +2 அதை வாசித்து எடுத்து கொண்டு வைக்கிறது, அது பழகிறோம். ஸோ இதுக்கு மக்கள் பாய்ஸ் உங்களுக்கு தேவைன்னா எனக்கு சொல்லுங்கள். டோட்டலி 20 டேஸில் நீங்கள் அங்கே இருக்கலாம். ஓகே, அங்கே இறங்கினவர் அங்குள்ள ஒரு நபர் ரொம்ப வேண்டப்பட்டவர். அவர் பத்திரமா நம்ம தமிழ்காரங்க போனால் சாப்பாடெல்லாம் வாங்கியெல்லாம் கொடுத்து வேலைக்கு போய் ஓகே சொல்கிற வரைக்கும் அவர் பொறுமையாக பார்த்துக்குவார். ஸோ அது கால் பண்ணுங்கள், இந்த வீடியோ பாருங்கள். Թանկ մի հատ պրես է, էլի պրեսի տեղ է, նայենք։